வணக்கம் வெல்கம் டு கிரீன்ஸ் மெனியா சேனல். இது இயற்கையை நேசிப்பவர்களுக்காக. இன்றைக்கி வீடியோவில் என்னோடய யூஃபோபியா கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறீங்க. எவ்வளோ வெரைட்டிஸ் நான் காட்டுறேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் லாக்டே அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் கோஸ்ட் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஃபோபியா லாக்டி அந்த வெரைட்டி. இதில் வேரிகேட்டடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக வளரும், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 2 பிளான்ட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது யூஃபோபியா லாக்டியில் க்ரீன் கலரு. அதுவும் வந்து இந்த மாதிரி இது க்ரீனில் இருக்கும், அது ஒயிட்டில் இருக்கும். இதாங்க டிஃப்ரென்ஸு. ஆனால் பிளான்ட்ஸ் வந்து 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், கலர் மட்டும் வேரியேட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப்ரிக்கன் மில்க் புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூஃபோபியா ட்ரைகோனா அந்த வெரைட்டி. இதில் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வந்து சைடில் வளர்ந்துருக்குங்க. பார்க்குறதுக்கு லாக்டி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் லீவ்ஸ் வந்து சைடில் வளர்ந்துருக்கும். நல்ல ஹைட்டாக வளரக்கூடிய பிளான்ட்டுங்க. இது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து க்ரீன் கலரு. இதுலேயே பார்த்திங்கன்னா ரெட்டும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ரெட் வெரைட்டி. இந்த லீவ்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். பிளான்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட க்ரீன் கலரில் தான் இருக்கும். லீவ்ஸ் மட்டும் நல்லா டார்க் ரெட்டாக இருக்கும். இந்த மேலே அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே புஷ்ஷியாக வளர்ந்து வந்துச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா டாலாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்தது. ஈஸியாக இதெல்லாம் ப்ரொபகேட் பண்ணலாங்க. அப்படியே ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சாலே வளர்ந்துடும். கட் பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் நிறைய 4 பீஸ் அந்த மாதிரி வளர்ந்துடும். இது பார்த்திங்கன்னா யூஃபோபியா ட்ரைகோனால் வேரிகேட்டடு. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய அந்த மாதிரி கலர் கலராக இருக்கும். க்ரீனு, சாண்டில் அந்த மாதிரி கலர் மிக்ஸ்டாகி ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டிங்க யூஃபோபியாவில். எனக்கு இது நேம் சரியாக தெரில. நேம் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுவும் இப்போ நான் ரீசெண்டாக கலெக்ட் பண்ணது. யூஃபோபியா வெரைட்டிஸ் வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி தாங்க. ஏன்னா இது ரொம்ப நல்லாவே வளரும், கேர் வந்து அதிகமாக தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா யூஃபோபியா ஆர்கினோசா அந்த வெரைட்டி. இந்த வெரைட்டியில் வந்து எல்லோ கலரில் ஃப்ளவர் வருங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா மணல், செம்மண், அப்புறம் உரம், இது 3 ஈக்குவல் ரேஷியோவில் வந்து போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது யூஃபோபியா கிறிஸ்டேட்டா, அதாவது வந்து இது கிறிஸ்டட் ஃபார்மில் வந்து இருக்கும். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பெரிய பிளான்ட் ஆகும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 4 இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு. மழை வெயில்னு பாராமல் சூப்பராக வளரக்கூடிய வெரைட்டிஸ் தான் இந்த யூஃபோபியா. இது பார்த்திங்கன்னா யூஃபோபியா நுத்தி அப்படிங்கிற வெரைட்டி. இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே நல்லா புஷ்ஷியாக வளரும்போது சூப்பராக இருக்குங்க. யூஃபோபியா வெரைட்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா 4 இன்ச் பாட்டை விட கொஞ்சம் 5 இன்ச் 6 இன்ச் அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா கொஞ்சம் பெருசாக வளரும் இல்லையா. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இதுவும் யூஃபோபியா வெரைட்டி தான். டெவில்ஸ் பேக் போன், பெடலந்தஸ் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்கும். இந்த யூஃபோபியா வெரைட்டிஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சன்லைட் தேவை. வாட்டரிங் பார்த்திங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் விட்டால் போதும். கேக்டஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த யூஃபோபியா வெரைட்டிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வளரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஃபோபியா மில்லி வெரைட்டிஸுங்க. இந்த வெரைட்டி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா இதோட பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். சாண்டில் மாதிரி ஒரு கலரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது வந்து பெரிய ஃப்ளவர் உள்ள வெரைட்டி. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து ஃப்ளவர்ஸ் வரும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெட்டிஷ் ஷேடில் தான் இருக்கும். இது வந்து பிங்க் கலரில் ஃப்ளவர் வரக்கூடிய வெரைட்டிங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு. இதுவும் பெரிய ஃப்ளவர். இது வந்து பெரிய ஃப்ளவர் வரக்கூடிய வெரைட்டி. செடி பார்க்கும்போதே தெரியும், நல்லா பெரிய செடியெல்லாம் பெருசாக பூக்கும்.
அப்புறம் இது வந்து மினியேச்சர் வெரைட்டிங்க. மினியேச்சரில் வந்து இந்த ஒயிட் மாதிரி ஒரு கலரு, இதுவும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து மினியேச்சர்லேயே ரெட் வெரைட்டிங்க. இது அப்படியே ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி இப்படி தொங்கிட்டு வளரும். பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி தொங்கியிருக்கு. அது எப்படி எல்லாமே ஸ்டாண்டிங் அந்த மாதிரி பொசிஷனில் இருந்துச்சு. இது வந்து அப்படியே தொங்கின மாதிரி ஹேங் பண்ண மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு 4-5 வெரைட்டிஸ் வந்து யூஃபோபியா மில்லியில் இருக்குது. என்னோட இந்த யூஃபோபியா கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனி வர வீடியோஸில் இன்னும் நிறைய கேக்டஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வெரைட்டிஸோட நேம்ஸும் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இயற்கையை பார்த்து ரசிக்கவும் கார்டனிங் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. க்ரீன்ஸ் மணியை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.